Hi, good evening to everyone. Welcome to Investment Achievement. நாங்க செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்ல. நாங்க பை சொன்னா பை பண்ணிக்காதீங்க, செல் சொன்னா செல் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஃபேஸ்புக் மற்றும் டெலிகிராம் குரூப்ல இல்லாத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்னா எல்லாமே பொட்டன்ஷியலா ஃபார் புல்லிஷ்க்கு போறதுக்கு உண்டான சிக்னல்ல இருக்கிற ஸ்டாக்ஸ். அதுல எல்லாமே ஒரு குவாலிட்டி வைஸ் ஸ்டாக் தான். எல்லாமே நம்ம சொன்ன ஸ்டாக் ஃபேஸ்புக் மற்றும் டெலிகிராம் சேனல்ல சொல்லியிருக்கோம். இந்த ஸ்டாக்ஸ் உடைய லெவல்ஸ் என்ன ஏதுன்றது போய் செக் பண்ணி பார்த்துப்போம். அண்ட் தென் பிரைஸ் ஆக்ஷனை நான் ப்ராப்பரா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அப்கமிங் செஷன்ல கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணலாம். எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் தான் கிளாஸஸ். ஆகஸ்ட் 3 கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் 6 PM to 8 PM வெபினார் வந்து லைவ்ல தான் போகும். நோ மோர் ரெக்கார்டிங் கிளாஸஸ். 6 PM to 8 PM சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் தான். கிளாஸஸ்க்கு உண்டான குவரிஸ் ஏதாவது இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதுதான், டெக்ஸ்ட் பண்ணுங்க. கிளாஸஸ்க்கு உண்டான சிலபஸ் என்ன எதுன்னு சென்ட் பண்ணி விடுறேன். அண்ட் தென் பேமெண்ட் போட்ட நண்பர்கள் ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் செய்யவும், உங்களுக்கு உண்டான குரூப்ஸ் கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு உண்டான கால்ஸும் கிடைக்கும் அங்க அப்படின்றது தான் சொல்லலாம். 1 year சப்போர்ட் ஃப்ரம் மை சைட். பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் போடுங்க. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபா அடுத்த ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். அடுத்த ஒரு வீடியோ மேக் பண்ண டைரக்டா போய் சாட்ல பார்த்துருவோம். ஓகே, கிரீன் பேனல் இண்டஸ்ட்ரீஸ் என்ன நடந்திருக்கு? நல்ல மார்க்கெட் வந்து ஒரு 22 ரூபாயில இருந்து ஒரு 600 ரூபாய் ஒரு காலம். எங்க இருந்து இதுதான் ஒரு மல்டி பேஜர் அப்படின்னா அந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான் மல்டி பேஜர் அப்படின்றத சொல்லலாம். 2021ல லிஸ்டட் ஆன ஸ்டாக். அங்க இருந்து வந்து என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ரேலியை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1200% ஆஃப் ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்டு மார்க்கெட் ஒரு கரெக்ஷன். இந்த கரெக்ஷனை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அடுத்தது வந்து இது ஒரு பெரிய பொட்டன்ஷியலா திரும்புமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் அமைச்சிருக்காங்க, தெரியுதுங்களா? மார்க்கெட்டிங் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மீண்டும் ஒரு சப்போர்ட் எங்க வந்து சப்போர்ட் எடுத்ததோ மார்க்கெட் அங்கிருந்து ஃபால் ஆனதுல சப்போர்ட் வந்ததோ அதே மாதிரி மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு புல் பேக் ரேலிக்கு கீழே வந்திருக்காங்க. இந்த புல் பேக் ரேலின்றதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன சொல்லலாம், ஒரு பாடத்தை சொல்லி தரலாமே. மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகக்கூடிய ஜோனை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா, மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் வந்து ஃபார்ம் ஆயிட்டு மறுபடியும் ஒரு ஹை போயிட்டு மறுபடியும் ஒரு கரெக்ஷன் வரும். அப்போ வந்து இந்த கரெக்ஷன் ப்ரீவியஸ் லோவை உடைக்காம அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் மேக் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை தேடும். அப்போ இந்த இடத்துல வந்து எங்க வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, என்ன பண்ணியிருக்கு ஏதுன்றது பாத்தீங்கன்னா கிளீனா இந்த ஜோன்ல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மீண்டும் இதை ஒரு பேஸ் அமைக்கிறாங்க. அப்போ ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எங்க இருக்குன்னா இந்த 280 rupeesன்றது ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அப்போ மார்க்கெட் ஒரு ஹை போயிட்டு மறுபடியும் ஒரு லோ, மறுபடியும் இங்க இருந்து ஒரு புதிய உச்சத்தை பதிவு பண்ணுமா? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த இடத்துல வந்து ஒரு குட்டியா கன்சால்டேஷன் எத்தனை நாள்லான்னு பாத்தீங்கன்னா ஒரு மார்ச் மாசத்துல இருந்து ஒரு கன்சால்டேஷன். அந்த கன்சால்டேஷனா ஒரு பிரேக் வந்திருக்கு. அப்ப இந்த பிரேக் வந்திருக்கு. ஃபர்தரா மார்க்கெட் எவ்வளவு தூரம் மூவ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புல் பேக் ரேலி வந்து இங்க இருந்து மூவ் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் ஸ்விங்கை இந்த லெவலுக்கு மூவ் ஆகும். இந்த ஒரு ஸ்விங்கை பிடிச்சாவே ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட இங்க இருந்து ஒரு 23% உண்டான டார்கெட் இருக்கு. அண்ட் தென் இந்த லெவலை உடைக்கும் போது ஒரு 460க்கு மேல கிராஸ் பண்ணும்போது மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் லெவல் ஐக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த ஜோனே பாத்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன். அப்போ ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை ஃபார்மேஷன் பண்றாங்க. இந்த ரேஞ்ச் பவுண்ட்ல இங்க இருந்து மார்க்கெட் மூவ் ஆனதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு 22% இருக்கு. இந்த ஸ்விங்கா போய் முடிச்சிட்டு எக்ஸிட் பண்றதோ இல்ல ஹோல்ட் பண்றதோ இந்த இடத்துல வந்து டிசிஷனை நம்ம மேக் பண்ணி ஆகணும், புரியுதுங்களா? மார்க்கெட் இங்க போயிட்டு டுவர்ட்ஸ் மேல பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் வந்துச்சுன்னா ஃபர்தரா மேல போகும். இல்லைன்னா இங்க இருந்து மறுபடியும் ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளாரே சுத்தும். அப்ப இந்த ரேலியை சும்மா இந்த ஒரு வீச் இந்த ஒரு 22% பிடிச்சா ஸ்விங் ட்ரேடருக்கு ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது தான் சொல்லலாம். அண்ட் தென் பை அபவ் 460 பொசிஷனை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்றீங்கன்னா 460க்கு மேல கேரி ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓரியன்ட் எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து நம்ம எந்த ரேஞ்சில் சொன்னோம்? ரொம்ப லோல சொன்னோம். அந்த லோல வாங்கினவங்களுக்கு எல்லாம் டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு. இப்போ ஓரியன்ட் எலக்ட்ரிக்கல்ஸ் உடைய லெவல்ஸ் என்ன? மார்க்கெட் வந்து இவங்களும் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பூமப்புள்ளா இருக்கிறாங்க அப்படின்றதா சொல்லலாம். ஒரு 100 ரூபாயில இருந்து மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபாய். அப்ப என்ன பர்சன்டேஜ்? இது ஒரு டீசென்ட் ரேலியை கொடுத்தாங்க. ஒரு 289% ஹை கொடுத்துட்டு அங்கிருந்து ஒரு கரெக்ஷன் வந்துட்டு டுவர்ட்ஸ் மார்க்கெட் ஸ்விங் திரும்புது. இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்வெஸ்ட் அப்படின்றது தான் சொல்லலாம், தெரியுதுங்களா? மார்க்கெட் வந்து இந்த ஜோனை வந்து எங்க இருந்து இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு பேஸ் அமைச்சிட்டு
இங்க ஒரு பிரேக் வரும்போது தான் நம்ம பை சொன்னோம். ஒரு 220 அந்த ரேஞ்சில் சொன்னோம். அங்க இருந்து மார்க்கெட் என்னாச்சு, அங்க இருந்து கிட்டத்தட்ட இப்போதைக்கே ஒரு 35%, ஒரு 98 டேஸ்ல வந்து ஒரு 35% ஆஃப் ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் வாங்கி வச்சிருக்கிறவங்க ஹோல்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் மேல போகும். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு சின்னதா ஒரு தடுமாற்றம் வரும். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 300 ஃப்ரெஷ் என்ட்ரி போறன்றவங்க 300க்கு மேல பொட்டன்ஷியலா பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வரும்போது கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ப்ரீவியஸ் லெவல் ஐக்கு மார்க்கெட் மூவ் ஆகும். எவ்வளவுக்குனா 400க்கு மூவ் ஆகும். அப்போ இங்க இருந்து நம்ம ஒரு என்ட்ரி போறோம்னா கூட ஒரு 33% இருக்கு. அப்போ இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த புல் பேக் ரேலி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றது சொல்லலாம். ஒரு லாங் கன்சால்டேஷன் 2022ல இருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷனை வந்துட்டு மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது. ஃபோக்கஸ் திஸ் ஒன் அப்படின்றத சொல்லலாம். இந்த லெவலுக்கு மேல போகும்போதெல்லாம் புதிய புதிய உச்சத்தை பதிவு பண்ணும். அப்போ மார்க்கெட் என்ன ஆகுது, ஒரு ஐ போகுது, ஒரு லோ வருது, ஒரு மறுபடியும் ஒரு கரெக்ஷன் ஆயிட்டு ஒரு வேவ் ஃபார்மேஷன் பண்ணி மேல போகுது. அந்த கரெக்ஷன் வேவ்ஸ் அந்த என்ன சொல்றது, சும்மா இப்போ நம்ம டிராப் பண்றத பார்த்துட்டு புரிஞ்சுக்க முடியுமா, அது டெப்தா ரிசர்ச் பண்ணி படிக்கும்போது தான் அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத சொல்லலாம். ஓரியன்ட் எலக்ட்ரிக்கல் இஸ் பொட்டன்ஷியல் ஃபார் புல்லிஷ் அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜிஆர் இன்ஃப்ரா செம பெர்ஃபார்மன்ஸ். இந்த வருஷத்துல வந்து நம்ம சொன்ன இடத்துல இருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன பண்ணிருக்கு, கிட்டத்தட்ட இந்த லோல மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷன்ல வந்தாங்க. இந்த டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷன் வந்துட்டு ஒரு பேஸ் அமைச்சாங்க. இந்த பேஸ் அமைக்கும் போது இங்க பை பண்ண சொன்னோம், இங்க பை பண்ண சொன்னோம். அண்ட் தென் பிரேக் அவுட் வந்திருக்கு, இங்க பை பண்ண சொன்னோம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நீங்க வாங்கியிருந்தா கூட ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு என்ன ஐ போனாங்க, ஒரு 72% வந்து ஒரு 210 டேஸ்ல கொடுத்துட்டாங்க. இதை விட ரிட்டர்ன்ஸ் தேவையா அப்படின்னு தான் கேட்கலாம். இதெல்லாம் விட்டுட்டு தான் ஆப்ஷன் வர்த்தகத்துல நான் தலைகீழாக தான் சம்மர் அடிப்பேன்னுட்டு போய் அடிச்சிங்கன்னா இன்னைக்கு செபியோடைய நியூஸஸ் பார்த்துருப்பீங்க. சும்மா கிளியும் கிழிச்சிருக்கிறாங்க. 55,000 கோடி வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து லாஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் வரும். அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா புரிஞ்சுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாங் கன்சால்டேஷனை பிரேக் பண்ணிருக்கு, தெரியுதுங்களா? ஒரு கிட்டத்தட்ட எங்க இருந்து 2022ல இருந்து பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் ஆயிருக்கு. ஃபர்தரா இந்த ஸ்டாக் வந்து ஒரு ப்ரீவியஸ் ஐக்கு ஒரு 2247 இங்கேயும் ஒரு ஸ்விங் இருக்கு. ஒரு என்ன சொல்லலாம், ஒரு 30% உண்டான ரேலியா இருக்கு. இதை பிடிக்கலாம் அப்படின்றதா சொல்லலாம். ஸ்டாப் லாஸ் ஒரு 1640 அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளீன் சயின்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் இந்த பேஸ் அமைக்கும் இந்த லோல தான் வாங்கணும் எப்பவுமே. அவங்களுக்கு தான் பியூட்டிஃபுல் ரிட்டர்ன்ஸ் வரும். போயிட்டு வந்து ஐல இந்த உச்சத்துல போய் வாங்கினவங்களுக்குலாம் அடிதான். அங்கிருந்து பல்லு பகல பேர்ந்து போற மாதிரி அடிச்சு எடுத்துக்கு வந்து கீழே படுக்க வச்சாங்க. அப்போ ஒரு லோ எது, அந்த பேஸ் அமைக்கிற இடம் எது. அப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் அமைச்சிருக்கிறாங்க. இந்த பேஸ்க்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட்டும் கொடுக்குது, தெரியுதுங்களா? கிளீனா வந்து ஒரு பிரேக் அவுட் வந்திருக்கு. இந்த வீக்லி கேண்டில் முடியல, பட் வந்து பொட்டன்ஷியல் இருக்கு. நல்ல ஒரு மூவ் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் சொல்லலாம். இந்த இடத்துல வந்து பை பண்றவங்க வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 1500 எது ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம், இந்த ஜோனை வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். ஒரு 1500 530 ஸ்டாப் லாஸா வச்சுக்கோங்க. டார்கெட் நம்ம எங்க கார்னர் பண்ணலாம், இங்க இருந்து வந்து ஒரு மார்க்கெட் ப்ரீவியஸ் ஐக்கே போகும். ஒரு நல்ல ஒரு 71% உண்டான ரேலி அப்ப இருக்கு. எங்க இருக்கு ப்ரீவியஸ் ஐ, எங்க இருக்கு, இந்த இடத்துல தான் இருக்கு. ஒரு பொசிஷன் வைஸ்ல ட்ரேட் பண்ணும். வாங்கி 1 மாசத்துல போகுமா 2 மாசத்துல போகுமானா அப்படிலாம் போகாது. மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு ஒரு கரெக்ஷன், மறுபடியும் ஒரு லோ, மறுபடியும் ஒரு ஸ்வீப், இப்படிலாம் கரெக்ஷன் ஆகும். அப்போ எங்க வாங்கிட்டு எங்க விற்கணும், மீண்டும் எந்த இடத்துல வந்து வாங்கணும் அப்படிலாம் தெரிஞ்சா மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டு போகலாம். இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல பல ஸ்டாக்குகளை தேடி அலையணுன்ற அவசியமும் கிடையாது. நாங்கள் அதிகமான ஸ்டாக்கை தேடி போறோம்னா குவாலிட்டிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், குவான்டிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன். நிறைய நண்பர்கள் வந்து ஒரு 10,000த்துல வந்து ஒரு 200-300 ஸ்டாக் வாங்கிக்கணும், 30 ரூபாயில வாங்கிக்கணும், 40 ரூபா, இந்த 1000-2000 ரூபாய் ஸ்டாக்லாம் போகாதா அவ்வளவு தூரத்துக்கு அப்படின்றது தான் நான் என்னுடைய கேள்வி. என்ன நீங்க பைசா எவ்வளவு போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற பர்சன்டேஜ் தான். அப்ப இங்க போய் 1 லட்சம் ரூபாய் போடுறோம்னா ஒரு 70,000 ரூபாய் லாபம் இருக்கு. ஒரு வருஷத்துல 2 வருஷம் எடுத்துக்கிட்டுங்க, நீங்க எதுக்கு அவசரப்படுறீங்க?
புரியுதுங்களா? அப்போ ஒரு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டாக்ல வந்து ஒரு 70,000 ரிட்டர்ன்ஸ் வருதுன்னா அப்போ இதை விட நம்மளுக்கு வேற என்ன ரிட்டர்ன்ஸ் வேணும்? பேங்க் ரிட்டர்ன்ஸை விட டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் இந்த ஸ்டாக் மார்க்கெட் கொடுக்குதா? இதுதான் கம்பேரிசன் பண்ணணும். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க. மார்க்கெட்ல வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு அடிதான் கொடுக்கும் அப்படின்றத சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பொட்டென்ஷியலா ஒரு பிரேக் வந்திருக்கு. இந்த பொட்டென்ஷியலான பிரேக் என்ன எப்படி சொல்லலாம்? நம்ம நோசில் அண்ட் தென் பிஐ இண்டஸ்ட்ரீஸ்லாம் பை அப்படின்னும் இந்த இடத்துல வந்து ஒரு 280 டேஸ் சொன்னோம். ஃபேஸ்புக்ல டெலிகிராம்ல கொடுத்துருப்போம். இந்த 2 ஸ்டாக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்க நேற்று நல்லா பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் வரும்போது இந்த ரேஞ்சில் தான் சொன்னோம். அப்போ இந்த ரேஞ்சே வந்து ஒரு கன்சால்டேஷன் பிரேக் அவுட் தெரியுதுங்களா நோசில்? அப்போ நம்ம எதனால சொன்னோம் அந்த 280 அந்த 280ல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னா நோசில் வந்து நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 49 நாள்ல ஒரு 45 நாள்லயே ஒரு 18% ஆஃப் ரிட்டர்ன்ஸை கொடுத்துருச்சு. இதை டெப்தா ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப காலமா சைட்வேஸ்ல தான் போயிட்டு இருக்கு. எங்க இருக்கு 2021ல இருந்து நோசில் வந்து ஒரு லாங் சைட்வேஸ் இந்த 330க்கு மேல பிரேக் அவுட் வந்திருக்கிறதுனால நோசில நம்ம என்ன ரேஞ்சுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கன்சால்டேஷன் பிரேக் அவுட் ஆனதுக்கு மார்க்கெட் ஒரு ரேலி அப் இருக்கு. அந்த ரேலி அப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு ஒரு 40% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்கு. உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 320 ஒரு 15 ரூபா 300 ரவுண்ட் ஃபிகர் வைங்களேன். ஒரு ரவுண்ட் ஃபிகரா ஒரு 300 ருபீஸ்ல ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணுங்க. டார்கெட்டை வந்து நம்ம ஒரு என்ன ரேஞ்ச் சொன்னோம் மறந்துட்டுனே செக் ஒரு 400. அப்ப அந்த 400க்கு என்ன கிடைக்குது? இங்க இருந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் ஒரு 20%. ஒரு லாங் பொசிஷன் போறீங்க ஒரு பிரேக் அவுட் ஆயிட்டு போகுது அப்படின்னு போகும்போது நம்மளுடைய எஸ்எல்எம் மெயின்டைன் பண்ணணும். பாட்டம் அவுட்ல இருக்கிற ஸ்டாக்குக்கு நம்ம ஃபர்தரா வந்து இன்னும் லிக்விடிட்டியை இன்ஜெக்ட் பண்ணி ஆவரேஜ் பண்ணிக்கலாம். பிரேக் அவுட் ஆகி போற ஸ்டாக் வந்து ஃபர்தரா அந்த பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் ரீடெஸ்ட் ஆகாம உள்ள வருதுன்னா மீண்டும் இங்க வந்துடும். புரியுதுங்களா? அப்போ எவ்வளவு பெரிய லாஸ் நம்மளுக்கு கிடைக்கும்? ப்ராஃபிட் நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் தான் கார்னர் பண்றாங்களே கண்டி அந்த ஸ்டாக் ஃபாலோ ஆச்சுன்னா எவ்வளவு ஃபாலோ ஆகும் அதை நம்மளால அக்செப்ட் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியாம நிறைய பேர் வாங்கிக்குவாங்க. அப்ப இங்க ஒரு 1 லட்ச ரூபாய் போட்டீங்கன்னா அந்த மினிமம் ஒரு 4% ஸ்டாப் லாஸா வச்சுக்கணும். அப்ப 4000 லாஸ்ல எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வரணும். அப்போ ப்ராஃபிட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ஸ்டாப் லாஸ்ன்றது மிகவும் முக்கியம். 1 லட்ச ரூபாய் ஒரே ஸ்டாக்ல போட்டு லாக் ஆகுது இல்லை நம்ம கிட்ட இருக்கிறதே ஒரு 10,000 தான். அந்த 10,000 ஒரு ஸ்டாக்ல போட்டு லாக் பண்ணிக்க கூடாது இல்லையா? அதுக்கோசரம் தான் சொல்றது எப்பவுமே ஸ்டாப் லாஸை வச்சு ட்ரேட் பண்ணுங்க அப்படின்றது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அஃபேல் இந்தியாவை நம்ம எந்த இடத்துல சொன்னோம் ஞாபகம் இருக்குங்களா? இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் அமைக்குதுங்க. இந்த 900 ரூபாயில சொன்னோம் இந்த இடத்துல வாங்குங்க. ப்ரீவியஸ் ஹையான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் இருக்கு அப்படின்னும் அந்த இடம் வந்து ஒரு 42%. நான் இங்க ஒரு 50,000க்கு வாங்கினேன். இங்க போயிட்டு ஒரு நல்ல ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ்ல வைத்தேன். மீண்டும் வாங்கினேன், மீண்டும் வித்தேன், மீண்டும் என்ட்ரி போட்டிருக்கிறேன். எதனால என்ட்ரி போட்டிருக்கிறோம்? அது வந்து ஒரு பொட்டன்ஷியலா வந்து ஒரு பிரேக் வரப்போகுது அப்படின்றத ஒரு சிக்னலை கொடுக்குது. இந்த ஸ்டாக் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு ஆல் டைம் ஹைல இருக்கு. இந்த ரேஞ்சுக்கு மேல உடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றது பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வந்துச்சுன்னா உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்றதா சொல்லலாம். ஏன்னா இது ஒரு லாங் கன்சால்டேஷன். இந்த கன்சால்டேஷன் வந்து எவ்வளவு காலமா போயிட்டு இருக்கு? ஒரு 1085 நாள்ல வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நல்ல ஒரு முன்னணி நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். இது இன்னமும் பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாவே கன்சால்டேஷன் தான். எங்க இருந்து 2021ல இருந்து லாங் கன்சால்டேஷன் தான். பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வந்ததுன்னா இவனுக்கும் வந்து டார்கெட் ஒரு நல்ல ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஒரு என்ன சொல்றது ஒரு 2200க்கு மூவ் ஆகிறதுக்கு உண்டான எபிலிட்டி இருக்கு. அப்போ நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் ஒரு 1500க்கு 1600க்கு எடுத்துட்டு 1550 அப்படின்றது எஸ்எல் மெயின்டைன் பண்ணுவோம். நம்மளுடைய எஸ்எல்லுடைய ஜோன் இங்க தானே இருக்கு 1500. அப்போ இந்த 1550 போனதுக்கு அப்புறம் பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வந்துச்சுன்னா ஒரு 1500 ரூபாயில நம்ம என்ட்ரி எடுத்துக்கிட்டு வெயிட் பண்றோம். டார்கெட் வந்து ஒரு 45% கிட்டத்தட்ட ஒரு 700 இருக்கு. ஒரு ஸ்டாக் மேலேயும் 700க்கு உண்டான ரேஞ்ச் இருக்கு. ஃபோக்கஸ் அஃபேல் இந்தியா சொன்ன திங்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணாதீங்க. நாங்க செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்ல. பை பண்ணிட்டீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் நான் வாங்கிட்டு லாஸ் ஆயிட்டேன் அது ஆயிட்டேன் நம்மளுக்கு வந்து மெசேஜ் பண்ணா நம்ம என்ன ப்ரொசர் பண்ண முடியும்? ஜஸ்ட் வந்து ஒரு அட்வைஸ் தான் சொல்ல முடியும்.
எப்பவுமே ஆப்ஷன் வர்த்தகத்துல போகாதீங்க அப்படின்றது தான் சொல்லலாம். லேர்ன் அண்ட் தென் ஏர்ன். டிசிப்ளினா லேர்ன் பண்ணாம இங்க ஏர்ன் பண்ண முடியாது. மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா. பார்க்கக்கூடிய நண்பர்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க போடக்கூடிய ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் அடுத்த ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் அடுத்த ஒரு வீடியோ மேக் பண்றது. நன்றி, வணக்கம்.